பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஞானஸ்தானம் என்றால் என்ன? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஞானஸ்தானத்தை பற்றி அந்த முழுமையான அந்த தெளிவு இல்லாதனால ஞானஸ்தானம் ஏதோ ஒரு சடங்காச்சாரிய போலதான் அதை நினைக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் எதற்காக ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதால் எனக்கு பயன் என்ன என்பதை அறியாமலே சில பேர் இருக்கிறார்கள். வெறுமையாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு அதன் குறித்து அந்த வசனத்தை அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. இந்த ஞானஸ்தானம் எதற்காக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட நாம் வெறுமையா ஞானஸ்தானம் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு வழி வகுக்குமா? இல்ல ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நாம் எப்படி வாழ வேண்டும், எப்போ நம்ம ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதே போல யார் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எல்லா கேள்விக்கான விடைய இன்னைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க போறோம். இது ஒரு முக்கியமான படிப்பா இருக்க போகுது. நமக்கே சில விஷயங்கள் வேதத்தின் மூலமாக அறியாம மறந்திருக்க கூடும். ஆனா வசனம் வாசிக்கும் போது ஆவியானவர் அதை உணர்த்தும் போது அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்வது அவசியம். சோ ஞானஸ்தானம் யார் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதே போல எப்போது, எதற்காக என்பதை நாம் வேதத்தின் மூலமா தான் ஒவ்வொன்றும் ஆராய்ந்து பார்க்க. ஒரு மனுஷனுடைய வார்த்தை நாம் கேட்க அவசியம் இல்லை. ஆனா தேவனுடைய வார்த்தை நாம் கண்டிப்பாக வசன நிமித்தமாக ஆராய்ந்து நிதானிப்பது நம்முடைய அவசியமா இருக்கிறது. ஆனா கிறிஸ்துவ உலகத்துல இது அறியாமல் இருக்கிறார்கள். ஒரு சில பேருக்கு கேள்வி, அதாவது நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறேன், அதனால பரலோகம் போக முடியுமா என்பது ஒரு சில பேருக்கு, ஒரு கூட்டத்துக்கு ஒரு நம்பிக்கை உள்ளது. ஒரு சில பேருக்கு நான் என் பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதனால நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறேன் என்பது ஒரு தாட்ல இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு ஞானஸ்தானம் எடுத்த உடனே நான் பரலோகம் போக முடியும் அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் கூட இருக்கும். ஆனா ஒரு சில கூட்ட மக்கள் குழந்தையா இருக்கும் போதே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனா இது வேதத்தின்படி தவறு. குழந்தை ஞானஸ்தானம் செல்லாது. ஒரு குழந்தைக்கு ஞானஸ்தானம் அவசியம் இல்லை. சோ அந்த ஒரு மனுஷன் எப்போது ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி, எந்த நாமத்தினாலே கொண்டது மித்தம் நான் எப்படி நடக்க வேண்டும் என்பது எல்லாமே வசன நிமித்தமாக ஆராய்ந்து பார்ப்போம். வாசிக்கலாம். முதல் வசனம் யோவான் 3ஆம் அதிகாரத்துல 3 முதல் 5 இயேசு கிறிஸ்து அழகாக பேசுகிற அந்த வார்த்தையில கேட்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமேன். ஆமீன். நல்லா இந்த வசனத்தை நல்லா நம்ம உற்று பார்க்கலாம். ஏன்னா அந்த வசனத்தை அநேகர் வாசித்திருக்க கூடும், ஆனா அதில் உள்ள அந்த ரகசியத்தை அறியாமல் இருக்கிறார்கள். இங்க பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் பாருங்க. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே என்று 2 முறை ஆண்டவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி உணர்த்தி உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பது முதல் பாயிண்டை இயேசு கிறிஸ்து இங்க சொல்கிறார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு மறுபடியும் நாம் பிறந்தே ஆக வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. அப்போ முதல் விஷயம் பார்த்தோம், மறுபடியும் பிறக்க வேண்டும். 2வது விஷயம், அதுக்கு நிக்கோதேமு ஒரு கேள்வி கேட்கிறான் பாருங்க. ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? வயசாயிடுச்சு ஒரு மனுஷனுக்கு, மறுபடியும் எப்படி பிறக்க முடியும்? அப்ப இயேசு கிறிஸ்து பேசுகிற அந்த வார்த்தையை அவன் கவனிக்கவில்லை, அதை உணரவில்லை. அதனால அந்த கேள்வி கேட்கிறான். அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிறக்க கூடுமோ என்று கேட்கும்போது இயேசப்பா சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இயேசப்பா பதில் கொடுக்கிறாரு.
அப்போ எப்படி பிறக்க வேண்டும்? ஆனா அந்த மனுஷன் கேட்கிறான், நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயது ஆயிடுச்சு, எப்படி பிறக்க முடியும்? அதுக்கு இயேசு பாருங்க, முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ஜலத்தினாலும் ஆவியினாலும் 2 விஷயம் இங்க கவனிக்கணும். ஒருவன் ஜலத்தினாலும், ஜலம் என்றால் தண்ணீர். அப்போ தண்ணீர்ல மறுபடியும் பிறக்க வேண்டும். 2வது ஆவியினாலும் பிறக்க வேண்டும். பிறக்காவிட்டால் தேவனிடத்தில் பிரவேசிக்க மாட்டான். இது நிக்கோதேமுக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் இது செல்லும். அப்ப இது கட்டளை. இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் என்றால் கண்டிப்பாக நாம் தேவனிடத்தில் பிரவேசிப்பதற்கு அடுத்த ஸ்டெப்பு விசுவாசிக்கிறேன், நல்லது. 2வது மறுபடியும் பிறக்க வேண்டும். ஜலம். 2வது ஆவியினாலும் பிறக்க வேண்டும். பிறக்காவிட்டால் பிரவேசிக்க முடியாதுன்னு இயேசு பதில் கொடுக்கிறாரு. அதுக்கு அர்த்தமா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. யோவான் 3:6 வாசிங்க. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். ஆமென். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும். ஒரு மனுஷன் மாம்சத்தினால் பிறப்பான், அது மாம்சமா தான் இருக்கும். ஆனால் ஆவியினால் பிறப்பதுதான் நாம் கவனிக்க வேண்டியது. ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும் அப்படி சொல்லிட்டாரு. இதற்கான அர்த்தத்தை, ஆவினால் பிறப்பது என்றால் என்ன, அதற்கான பதில அது அடுத்து கொடுக்குறாரு பாருங்க. 7-8 கவனிங்க. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ஆமென். பாருங்க, அழகாக ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுவதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் மறுபடியும் பிறக்க சொல்றாருன்னு சொல்லி நீங்க அதிசயம் பட வேண்டாம்னு ஏசப்பா சொல்லிட்டு சொல்றாரு. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது. காற்றை யாருமே பார்க்க முடியாது கண்ணாலியா. அதே போல அது எந்த திசையில வீசுகிறதுன்னு நாம கட்டுப்படுத்த முடியாது. காற்று இந்த திசையில் தான் வீசணும்னு சொல்லி நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அதே போலதான் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது இல்லையா, கிழக்கு மேற்கு எந்த திசையிலும், இல்ல வடக்கு. அதே போலதான் அதன் சத்தத்தை கேட்கிறாய். காற்றுடைய சத்தத்தை கேட்க முடியும், உணர முடியும், ஆனா அதை காண முடியாது. ஆகிலும் அது என்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் என்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது இல்லையா. ஒரு மனுஷனுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா. அதே போலதான் ஆண்டவர் பதில் சொல்றாரு பாருங்க. அப்ப ஆவியினால் பிறப்பது என்றால் என்னன்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். சோ அதற்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு பாருங்க. ஆவினால் பிறக்கிறவன் எவனோ அதே போலதான் இருப்பான் இல்லையா. அப்போ ஆவினால் பிறப்பது கண்ணால கண்டு பார்க்கிற ஒரு விஷயம் இல்ல. காற்றை எப்படி பார்க்க முடியாதோ அதே போலதான் ஆவினால் பிறப்பவனும். அவன் எங்க போக வருவான். அப்ப பரிசுத்தாவை பெறுகிறத பத்தி தான் ஆண்டவர் இங்க கோட் பண்றாரு. அப்போ ஜலம் என்பது தண்ணி. 2வது ஆவினால் பிறப்பது என்று பரிசுத்தாவை பெற்றுக் கொள்வதை பத்தி தான் ஆண்டவர் உணர்த்திருக்கிறாரு. இப்போ முதல் பாயிண்ட பார்த்துட்டோம் நம்ம. ஞானஸ்தானம் என்றால் என்ன? சோ முதல் விஷயம், ஞானஸ்தானம் என்பது மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்ப நான் என்னுடைய பழைய வாழ்க்கையில நான் இயேசு அறியாத நாட்கள் உண்டு. பாவத்தில் விழுந்திருந்தேன். அப்போ அந்த பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு இயேசு அறிந்த பின்பு அவர் விசுவாசிக்கிறேன். அப்போ நான் மறுபடியும் பிறப்பதற்காக இந்த ஞானஸ்தானம் ஒரு அஸ்திபாரமா இருக்க போகுது. முதல் விஷயம். 2வது விஷயம் பார்க்கலாம். அதாவது 2வது விஷயத்தை பார்க்கும்போது, அதாவது இது சர்க்கம்சிஷன், அதாவது விருத்த சேதனம் பத்தி குறிக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுல கையால் செய்யப்பட்ட விருத்த சேதனம் இருந்தது. ஆனால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனை பத்தி பார்க்கலாம். இந்த ஞானஸ்தானம் என்றால் என்ன? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கலாம். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்தானத்திலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோர் இருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். ஞானஸ்தானம் என்பது மறுபடியும் பிறப்பது என்று பார்த்தோம். ஆவியில் பிறக்க வேண்டும். 2வது விஷயம், இது விருத்த சேதனம், கையால் செய்யப்படாத விருத்த சேதனம். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைத்து விட்டதினால்,
அப்ப பழைய மனுஷன் எப்படி இருந்தா? பாவ சரீரம் உள்ள மனுஷன், மாம்ச சரீரமா இருந்தது. அதை கலத்தி விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்தி சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அப்போ ஞானஸ்நானம்னா என்ன? ரெண்டாவது விஷயம் பார்க்கும்போது, கையால் செய்யப்படாத விருத்த சேதனம். பழைய ஏற்பாட்டுல விருத்த சேதனம் கட்டாயமா பண்ண வேண்டும் என்று கட்டளையா கொடுத்தார் ஆண்டவர். மோசேக்கு கொடுத்தார் ஆண்டவர். பிறந்த குழந்தை அத்தனை குழந்தைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி. அப்போ இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட பண்ணுகிற உடன்படிக்கை இன்னைக்கு கையால் செய்யப்படாத விருத்த சேதனம், அது ஞானஸ்தானம். அதுதான் வசனம் சொல்லுது, அவர்கள் பெற்றீர்கள் ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட என்ன பண்ணப்பட்டோம்? அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும். இரண்டாவது, அதிலே அவரை மரித்தோடு எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலேயே, கவனிங்க, விசுவாசத்தினாலேயே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்துக்குள்ள நாம் மரித்து தண்ணீரிலிருந்து வெளியே வரும்போது விசுவாசம் என்ன நடக்குது? அவரோட கூட எழுந்தவர்களாகவும் நாம இருக்கிறோம் என்பதுதான் இது ஒரு அடையாளமா இருக்குது. இது ட்ரெடிஷன் கிடையாது. இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்தவர்கள் இது ஒரு ட்ரெடிஷனா பாக்குறாங்க. நான் கிறிஸ்துவன், அதனால் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், என் பெயர் அப்படி இருந்தது, நான் இப்படி மாற்றப்பட வேண்டும், அதனால நான் ஞானஸ்நானம் பெறுகிறேன். அது தவறு. ஆனா ஞானஸ்நானம் என்பது முதல் விஷயத்தை பார்த்தோம், மறுபடியும் பிறக்க வேண்டும். இரண்டாவது, அவரோட நாம கையால் செய்யப்படாத விருத்தம் பண்ணுகிறோம், உடன்படிக்கை பண்ணுகிறோம் என்று பார்க்கிறோம். இதுக்கு அழகா வசனமே இருக்குது இல்லையா? உடன்படிக்கை பத்தி பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டுல ஏன்னா வசனம் சொல்லுது ரோமர்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இரத்திலே உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். பழைய ஏற்பாட்டுல கையால் செய்யப்பட்ட விருத்த சேதனம் இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டுல இன்னைக்கு நாம ஆவியின்படி இரத்திலே உண்டாகும் விருத்த சேதனம் தான் உண்மையான இன்னைக்கு விருத்த சேதனம். அப்ப இப்படிப்பட்டவருக்குரிய புகழ்ச்சி மனுஷரால் உள்ள தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்போ கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் தான் இன்னைக்கு நாம அந்த விருத்த சேதனம் பண்ணணும் இல்லையா? ஏன்னா மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இல்லாம ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாட்டுகள் நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அப்ப நாம தான் உண்மையான விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் சொல்லி வசனம் சொல்லுது. நாமே இயேசு கிறிஸ்துக்குள்ள மேன்மை பாட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஏன்னா ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டுல ஆராதனை எப்படி இருந்தது? புதிய ஏற்பாட்டுல ஆராதனை எப்படி இருந்தது? ஏன்னா ரோமர் 12:1 படி நம்முடைய ஆராதனை புத்தி உள்ள ஆராதனை இருக்க வேண்டும். எப்படி? நம்ம சரீரங்களை ஜீவ பலியை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்போ ஆவியினால தேவனுக்கு ஆராதனை செய்யும்படிதான் நமக்கு கட்டளை கொடுத்துக்கிறாரு இன்னைக்கு. அப்ப நம்முடைய நம்பிக்கை மாம்சத்தின் மேல் இல்ல, கிறிஸ்து இயேசுக்குள் மேம்படுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அப்ப நம்முடைய விருத்த சேதனம் கையால் செய்யப்படாத விருத்த சேதனம், ஆவியினாலே நம்ம விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்ப ஞானஸ்நானம் ஒரு அடையாளமா இருக்குதுன்னு பாக்குறோம். வாசிக்கல ரோமர் 6:4-6. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஆமேன். அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம முன்வைத்து நாம கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, எப்படியா? அவருடைய மரத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலேதான் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்ப நான் பழைய மனுஷன் செத்து விட்டான், நான் மறுபடியும் பிறக்கிறேன். அப்ப பழைய பாவத்துக்கு நான் உடன்படவில்லை, நான் புது மனுஷனா மாறுறேன். அதனால அவருடைய மரத்துக்குள்ளாக நான் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்றான். பழைய பாவம், பழைய மனுஷன் செத்து விட்டான் அர்த்தம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். வெறும் மரிப்பது மாத்திரமல்ல, அவருக்குள்ள உயிர்த்தெழப்பட்டிருக்கிறோம், அவர் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, அப்ப இனி நாம் எப்படி இருக்கணுமா? பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம், ஏன்னா மாம்ச சரீரம் என்பது மாம்சம் தோன்றுகிற எல்லா காரியம் பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் எப்படி இருந்தா? பழைய மனுஷன் பொய் பேசுவான், விபச்சாரம் செய்வான், பழைய மனுஷன் கெட்ட வார்த்தை பேசுவான், வம்பு, புத்திமான பரியாசம், குடி, வெறி,
எல்லாமே இருந்தது அந்த பழைய மனுஷன். அப்போ அந்த பழைய மனுஷன் என்ன பண்ணோம்? ஒழித்து போகும் பொருட்டு நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் என்ன பண்ணோம்? அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அறையப்பட்டிருக்கிறோமா? அப்போ அதுதான் உண்மையான ஞானஸ்நானமா இருக்க போகுது. அப்ப மனம் திரும்பவே இல்ல, பழைய மனுஷன் அப்படியேதான் இருக்கிறான். வெறும் பேரு மாத்திக்கணும், இல்ல ஒரு ட்ரெடிஷனா நான் அதை பண்ண போறேன் என்பதுக்காக பண்ணாக்கா அது செல்லாத ஞானஸ்நானமா இருக்க போகுது. அப்ப பழைய மனுஷன் சாக வேண்டும், அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டு இருக்க வேண்டும். அப்ப பழைய மனுஷன் செத்து புது மனுஷனா மாற வேண்டும். அதுதான் மறுபடியும் பிறக்கிறது. அப்ப நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். பழைய பொய் இன்னும் இருக்குதா? இல்ல பழைய காரியங்கள் இன்னும் இருக்கிறா? அப்ப நான் இன்னும் ஞானஸ்நானத்தை விரும்பி எடுத்திருக்கிறேன், மனம் திரும்பாம எடுத்துக்கிறேன் அர்த்தம். அப்போ ஒரு மனம் திரும்பி இருந்தா ஞானஸ்நானம் எடுத்தா கண்டிப்பா எனக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். 2 விஷயம் பார்த்தா இல்லையா? 3வது விஷயத்த பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து கூட ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். சில பேருக்குள்ள கேள்வி இருக்குது, ஏன் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற வேண்டும்? சோ வசனம் சொல்லுது, மனம் திரும்புவது கேட்டு ஞானஸ்நானம் இல்லையா? அப்ப பாவம் செஞ்ச மனுஷன் மனம் திரும்பின பிறகுதான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை, அவர் பரிசுத்தர் தானே, அவர் மனுஷகுமாரனா இருந்தாரு. அப்ப இயேசு கிறிஸ்து யாரு? அந்த தேவாதி தேவன் பரலோகத்துல இருந்து இறங்கி பூமியில மாம்சம் வெளிப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் மனுஷகுமாரனா இருந்தபோது கூட அவர் பரிசுத்தர் தான், அவர்கிட்ட பாவம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற வேண்டும்? அதற்கான பதில பார்க்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13 முதல் 16. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாய் இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாமை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். ஆமென். பாருங்க, யோவான் ஸ்நானகன் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டு வந்தான். அப்போ யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அருகே அவனத்தில் வந்தபோது, அப்ப அந்த யோவான் ஸ்நானகன் நின்று கொண்டிருக்கும் போது இயேசு யோவான் ஸ்நானகனை தேடி வரும்போது ஞானஸ்நானம் பெறுவதற்கு யோவான் பாருங்க சொல்றான், யோவான் அவருக்கு தடை செய்கிறான். ஆண்டவர், நான் ஞானஸ்நானம் உங்களுக்கு கொடுக்க கூடாது, ஏன்னா நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று இயேசு கிறிஸ்து தடுக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து அவர் முக்கியமான விஷயத்த சொல்கிறார் பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்போது இடம் கொடு, என்னை தடுக்காத, ஏன்னா இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக ஞானஸ்நானம் பெற வந்தார்? அவர் நீதியை நிறைவேற்றுவதற்காக தான், தேவ நீதியை நிறைவேற்றுவதற்காகத்தான் அவர் ஞானஸ்நானம் வந்தாரே தவிர அவர் பாவம் செய்து விட்டு மனம் திரும்பி எடுக்க வரவில்லை. அப்போ நாம எடுக்கிற ஞானஸ்நானத்துக்கு வித்தியாசம் உண்டு, இயேசு கிறிஸ்து அன்னைக்கு எடுத்த ஞானஸ்நானத்துக்கு வித்தியாசம் உண்டு. அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட பாவம் இல்லை, அவர் மனம் திரும்ப வேண்டிய அவசியமும் இல்லை, அவர் பரிசுத்தர். அப்போ அவர் எதற்காக எடுத்தார்? நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். அப்போது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இதில் நல்லா கவனிச்சுன்னா, சில பேருக்கு இந்த புறாவை போல வந்ததை பார்த்து புறா தான் பரிசுத்த ஆவியான்னு நினைக்கிறாங்க. அப்போ எந்த ஒரு புறாவும் பரிசுத்த ஆவியானா? கண்டிப்பா கிடையாது. நல்லா கவனிச்சுங்க அந்த வசனத்தை, தேவ ஆவி புறாவை போல இறங்கின்னு இருக்குது. லைக் டவ், புறாவை போல இறங்கி தம்மில் வருகிறதை கண்டார். அது புறா அல்ல, புறாவை போல இறங்கி வருகிறதை தேவ ஆவியினர் அவர் மேல் இறங்குறதான் பாக்குறாரு தவிர அது புறா அல்ல. அப்ப புறாவை பார்க்கும் போது புறா தான் பரிசுத்த ஆவின்னு நினைக்கிறதே தவறு. புறாவை போல அது இறங்கி வந்தார் அவர் பரிசுத்த ஆவியினர். புறாவை போல இருக்கிறத கவனிக்கணும். அப்ப இங்க 2 விஷயம் பாக்குறோம். ஒண்ணு இயேசு கிறிஸ்து நீதியை நிறைவேற்றுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து எதுக்காக ஞானஸ்நானம் எடுத்தார்? யோவான் நதியில பாருங்க, அதுல நல்லா கவனிச்சீங்கன்னா அங்க தெளிப்பு ஞானஸ்நானம் இருந்ததா? இல்ல. இயேசு கிறிஸ்து எப்படி ஞானஸ்நானம் பெற்றார்? ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே அவர் யோர்தான் நதிக்குள்ள இறங்கி ஞானஸ்நானம் முழுகி எடுத்துட்டு வெளியே கரைக்கு வராரு. அப்ப ஞானஸ்நானம் என்பது ஜலத்துல ஞானஸ்நானம் என்பதற்கு உண்மையான அர்த்தத்தை நம்ம பார்க்கும்போது கிரேக்க மொழியில பேப்டிசோ என்றுதான் அதுக்கு பேர். கிரேக்க மொழியில
ஞானஸ்தானம் என்பது இங்கிலீஷ்ல பேப்டிசம் சொல்றோம் இல்லையா, கிரேக்க மொழியில பேப்டிசோன்னு இருக்கும். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா டு இம்மர்ஸ், டிப்னு இருக்கும். அப்ப தண்ணிக்குள்ள டிப் பண்ணி வெளியே வர்றதுக்கு பேரு தான் பேப்டிசோ என்ற கிரேக்க பதம். அதுதான் பேப்டிசம் என்று நாம் ஆங்கிலத்தை படிக்கிறோம். அதுக்கு பேரு தான் ஞானஸ்தானம். அப்படின்னா தெளிப்பு ஞானஸ்தானம் செல்லாது. இன்னைக்கு கத்தோலிக்க சபையில கொடுக்கிற ஞானஸ்தானம் செல்லாது. குழந்தைக்கு ஞானஸ்தானம் அவசியம் இல்லை இல்லையா? ஏன் குழந்தை ஞானஸ்தானம் பெறக்கூடாது என்று வசனமா பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது வாசிக்கலாம். அடுத்து 4வது விஷயத்தை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நீதியை நிறைவேற்றுவதற்காக அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். 4வது விஷயம், ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயம் நாம் கவனிக்கணும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37, 38. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குட்டப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். பேதுரு பரிசுத்தாவியில் நிறைந்து பேசுகிற வார்த்தைகள், இது சத்திய வசனங்கள். இதுல எந்த மாற்றமில்லை, 100% இது சத்தியம். அவன் என்ன சொல்ற பாருங்க, அவனுடைய பிரசங்கத்தை கேட்ட மக்கள் 3000 பேர் இருந்தாங்க, கூடியிருந்தார்கள். அவன் கையில யார் கையிலும் பைபிள் இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம கையில எல்லார் கையிலும் பிரிண்டட் பைபிள்ஸ் இருக்குது. பிரிண்டிங் பிரஸ் வந்தது கடந்த 100 வருஷம் முன்பாக தான் வந்தது. இது ஆரம்ப கட்டத்துல அங்க பிரிண்டிங்கே கிடையாது, பேப்பர் பிரிண்டிங்கே கிடையாது. ஆனா அவன் கைகள் பைபிளும் எல்லாருக்கிட்டையும் கிடையாது. அன்னைக்கு ஒரு சிலர் பேர் தான் இருந்தது. அதே சமயத்துல அவங்ககிட்ட புதிய ஏற்பாட்டு இன்னும் வரல இல்லையா? அப்போ அங்க இடத்துல பேதுரு பேசி கொண்டு இருக்கும் போது அவன் கையில யார்கிட்டையும் பைபிள் பழைய ஏற்பாடு இருந்தது. அதே போல அது பிரிண்டட் பைபிளும் இல்ல பேப்பர்ல எழுதப்பட்ட பைபிளும் கிடையாது. கையினால் எழுதப்பட்ட பைபிள், தோல் சுவடுகள், மேனஸ்கிரிப்ட்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் எழுதப்பட்டு இருந்தது. ஆனா இங்க எல்லாருக்குள்ள என்ன இருந்தது? இருதயத்துல விசுவாசம் இருந்து வசனம் கேட்கிறாங்க. பேதுரு வார்த்தை கேட்டு மனம் திரும்புறாங்க. இதை அவர்கள் கேட்ட போது என்ன நடக்குது பாருங்க, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, அப்போ உள்ளத்துல விசுவாசம் உண்டாகி குத்தப்பட்டார்கள் இருதயத்துல. அப்போ ஒரு ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பாக குத்தப்பட்டால் தான் இடத்துல அவனுக்கு அந்த மனம் வரும். நான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் அப்படின்ற மனம் திரும்புதல் உண்டானாதான் எடுப்பான். அப்போ பேதுரு மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து கேட்கறாங்க பாருங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி. அப்ப முதல்ல சொன்னது அவன் பேதுரு பாருங்க, நீங்கள் முதல்ல போய் ஞானஸ்தானம் எடு நான் சொன்னா இல்ல, நீங்கள் மனம் திரும்பி என்ற முதல் வார்த்தையை தான் அவன் கவனிக்கணும். மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். 3 விஷயம் கவனிக்கணும். 1 மனம் திரும்புன்னு சொல்றான். 2வது பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்ப ஞானஸ்தானம் எப்படி எடுக்கணுமா? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். இப்படி செஞ்சீங்கன்னாக்கா அப்போ ஹோலி ஸ்பிரிட்டோட கிஃப்ட் உனக்கு கிடைக்கும் என்று அவன் சொல்லும் போது மனம் திரும்புறாங்க. 3000 பேர் கீழ்ப்படிந்து அவங்க ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறார்கள். அப்ப இதுதான் உண்மையான ஞானஸ்தானம். மனம் திரும்புவது கேட்டு ஞானஸ்தானம் என்பதுதான் சரி. மனம் திரும்பாம ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால் அது செல்லாது, அது வெறுமையாதான் இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். 5வது விஷயத்தை பார்க்கலாம். அதாவது ஞானஸ்தானம் என்பது தேவனோட செய்கிற உடன்படிக்கைன்னு சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கல 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஆமென். ஆமென். இத 2 விஷயம் நம்ம உற்று கவனிக்கலாம். அதாவது ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதா இல்லாம, அப்ப நம்ம சரீரத்தில் இருக்கிற மாம்சத்தை போக்குற காரியம் இல்ல ஞானஸ்தானம். தண்ணியில முழுகி வெளியே வளர்றதுனால நம்ம மாம்ச அழுக்குக்காக நான் எடுக்க போறதில்ல. இது சடங்காச்சாரியமும் கிடையாது, ட்ரெடிஷனும் கிடையாது. அப்படின்னா தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை இருந்து. அப்ப ஞானஸ்தானம்னா என்ன? நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, கவனன். அப்ப யாரோட உடன்படிக்கை பண்றோம்? இயேசு கிறிஸ்துவோட நம்ம உடன்படிக்கை பண்ணுகிறோம். உடன்படிக்கை இருந்து இப்போது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலிலே நாள் ரட்சிக்கிறது. அப்போ அந்த ஞானஸ்தானம் வெறும் உடன்படிக்கை மாத்திரமல்ல, நம்ம ரட்சிக்கிறது. ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால் அவ்வளோ உடன்படிக்கை பண்றோம். 2வது நம்மளை ரட்சிக்கிறது இந்த ஞானஸ்தானம். அப்ப அந்த ரட்சிப்பு எப்ப கிடைக்கும்?
இன்றைக்கல்ல, இயேசுடைய 2ஆம் வருகையில் அவர் தமக்காக காத்து கொண்டிருக்கிற ரட்சிப்பு அருளும்படி இழந்தரும் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் என்று வசனம் சொல்லுது. அப்போ காத்து கொண்ட நமக்கு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். அப்போ வரும்போதுதான் நமக்கு ரட்சிப்பை அவர் ஒரு பெரிய ஈவாக ஒரு கிஃப்டாக கொடுக்க போறாரு இல்லையா? அப்போ உயிர்த்தலில் நம்ம ரட்சிக்கிறது எது? இந்த ஞானஸ்நானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம், மார்க் 1ஆம் அதிகாரத்துல 4:5 இந்த மக்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள் யோவானுடைய ஞானஸ்நானத்தை பார்க்கலாம். யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆமென். யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்துன்னு சொல்லி இருக்குது. அப்போ யோவான் வழியை ஆயத்தம் பண்ணும்படி வந்தான். இயேசு கிறிஸ்துக்கு முன்னமாகவே வழியை ஆயத்தம் பண்ணும்படி வந்தவன் தான் யோவான் ஸ்நானகன். அவனுக்கு பேரை பாருங்க, யோவான் ஸ்நானகன் இல்லையா? ஜனங்களை எச்சரித்து கண்டித்து மனம் திரும்புங்கள் சொல்லி எச்சரித்து மனம் திரும்புகளுக்கு அவன் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டு வந்தான். அப்ப அவன் கொடுத்து கொண்டு வரும்போது பாவம் மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். யோவான் ஸ்நானகன் என்ன பிரசங்கம் பண்றான் பாருங்க, கவனிங்க. பாவம் மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். அப்ப ஞானஸ்நானம்னா எது உண்மையான ஞானஸ்நானம்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் தான் உண்மையான ஞானஸ்நானம். மனம் திரும்பும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் வெறுமையாகத்தான் இருக்கும். அப்ப இன்னைக்கு உலகத்துல இருக்கிற கிறிஸ்தவர்கள் இது அறியாம இருக்கிறாங்க. ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் பரலோகம் போய்விடும் என்ற ஒரு தாட்டு. ஞானஸ்நானம் எடுத்த உடனே யாரும் பரலோகம் போக முடியாது இல்லையா? வசனம் அப்படிதான் கிளியரா இருக்குது. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதனால் இம்மிடியேட்டா நான் பரலோகம் போக முடியாது. முதல்ல இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம், 2வது விசுவாசத்தில் நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள அவரோட உடன்படிக்கை பண்றோம். அந்த உடன்படிக்கை எப்படி இருக்கணும்? அதே போல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் இருக்க வேண்டும். அததான் பிரசங்கம் பண்றான் பாருங்க. பாவம் மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து தான் பிரசங்கம் பண்றானே தவிர அங்க பெயர் மாற்றுவதற்காக இல்ல பரலோக போய்விடுவீர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள பிரசங்கம் பண்ணலை. மனம் திரும்புங்க, பிறகு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க, அதான் பிரசங்கம் பண்ண. மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போது யூதேயா தேசத்தார், யாரு? யூதா தேசத்துல இருக்கிற மக்கள் அனைவரும் எருசலேம் நகரத்தார் அனைவரும் 2 கூட்டம் மக்கள் வராங்க. அவஇடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு, அப்ப அவங்க கேட்கிறாங்க, பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி என்ன பண்றாங்க? பாவ அறிக்கை செய்யறாங்க. அப்போ வசனம் கேட்ட உடனே மனம் திரும்பல் உண்டாச்சுன்னா என்ன பண்ணணும்? பாவ மன்னிப்பு கேட்கணும் ஏசப்பா கிட்ட, மனுஷன்கிட்ட அல்ல. அப்போ எனக்கு மனம் திரும்பல் உண்டாச்சுனாக்கா உண்மையிலே உள்ளத்துல குற்றப்பட்டிருந்தால் அப்ப செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அறிக்கையிட வேண்டும். அவங்க என்ன பண்றாங்க? தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவங்க வெறுமையை எடுக்கல பாருங்க. அவங்க அப்ப யோவான் பிரசங்கம் பண்றாரு, மனம் திரும்புதல் கேட்ட பிரசங்கம் பண்ணும்போது இங்க மனம் திரும்புறாங்க. மனம் திரும்பி என்ன பண்றாங்க? பாவங்களை அறிக்கையிட்டு தங்கள் பாவங்களை யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போ இப்படிதான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ வசனம் கேட்டு உள்ளத்தில் குற்றப்பட்டால் மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து பெற்றுக்கொண்டால்தான் உண்மையாக ஞானஸ்நானமா இருக்க போகிறது. அதே போல இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்பட்டார். அவர் என்ன சொல்கிறார் ஞானஸ்நானத்தை பத்தின்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 5. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமென். இயேசு கிறிஸ்து முன்னமாக ஆரம்பத்துல சொன்னாரு, ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் பிறந்தே ஆக வேண்டும், பிறக்காவிட்டால் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னார் இல்லையா? 1 ஜலம் என்பது தண்ணீர், தண்ணீரினால் ஞானஸ்நானம். 2வது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது அவசியம். அதுதான் சொல்றாரு பாருங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளாலும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகினா சொல்றாரு பாருங்க. கவனமா கேட்டீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தவர்களை அவர்களோட பேசி அநேக தெளிவான இஷ்டங்களை அவர்களுக்கு
தம்மை உயிரோடு இருக்கிறாக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அந்த அப்போஸ்தலர்கிட்ட சொல்றாரு பாருங்க, சீஷர்கிட்ட அவரை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான் இல்லையா? கரெக்ட், அது ரொம்ப முக்கியம். 2வது, நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அப்போ 1 ஜலம், 2வது பரிசுத்தாவை பெற்றுக் கொள்வதை பத்தி சொல்றாரு ஆண்டவர். சொல்லிட்டு சொல்றாரு, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் இடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம். அப்போ பிதா வாக்குத்தத்தம் பண்ணார் இல்லையா, முன்னமே சொன்னார், அதை பெற்றுக்கொள்ளும்படி நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளை இட்டார். அதே போலதான் அவங்க கீழ்ப்படிந்து காத்திருக்கிறாங்க. எங்க மேல் வீட்டு அறையில 120 பேர் கூடியிருந்தார்கள், சீஷர்கள் எல்லாரும். அவர் சொன்னபடியே வாக்குத்தத்தம் பண்ணபடியே அவர்கள் அந்த மேல் வீட்டு அறையை பெற்றுக் கொள்கிறார்கள், ஹோலி ஸ்பிரிட்டை. அப்போ ஹோலி ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்ணிக்கிறது மிக அவசியம். நான் வெறும் ஜலத்தினால மாத்திரம் நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன் போக முடியுமா? ஆனா வசனம் என்ன சொல்லுதா? இல்ல, ஆவியினாலும் ஜலத்தினாலும் சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா? ஏசப்பா அப்படிதான் சொன்னாரு. வெறும் ஜலம் மாத்திரம் சொன்னார் இல்ல, ஜலத்தினாலும் ஆவியினாலும். அப்போ ஹோலி ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்ணிக்க வேண்டும் இல்லையா? ஹோலி ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்ணாம பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார் இல்லையா, இந்த முத்திரை என்பது என்ன? பரிசுத்த ஆவி. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். மீட்கப்படும் நாளும் வரப்போகிறது இல்லையா? இயேசப்பா வரும்போது மீட்கப்படும் நாள், அந்த நாள்ல முத்திரையா இருக்க போது நம்ம மேல எது? அவர் நம்முடைய முத்திரையை பார்ப்பார். நமக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாரா, நான் முத்திரை பெற்றிருக்கிறேனா இல்லையா? ஏன்னா இந்த முத்திரை நம்ம அத்தனை பேருக்கும் அவசியம். முத்திரை என்பது கழுத்துல மாட்டுகிற ஒரு சிலுவை அல்ல, இல்ல வெளித்தோட்டத்துல காணப்படுகிற காரியம் அல்ல. அது பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த முத்திரை. சீல் மீன்ஸ் ஹோலி ஸ்பிரிட். வசனம் கிளியரா இருக்குது. அப்போ நாம ஜலம் மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வது அவசியம். அதான் அவங்க சொல்றாரு, அங்கேயே இருங்க, எங்கேயும் போகாதீங்க, எருசலேம்ல இருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நிறைவேறும் வரும் காத்திருங்கள். காத்திருக்கிறாங்க, பெற்றுக் கொள்கிறார்கள். அப்போ இது ரெண்டுமே அவசியம். ஞானஸ்நானம் வரும் ஜலத்தின் மாத்திரமல்ல, ஹோலி ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்ணுறது அவசியம் என்று பார்க்க முடியும். ஆனா இந்த ஹோலி ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்ணிக்கிறது கண்டிஷன் இருக்குது இல்லையா? எல்லாருக்குமே ஹோலி ஸ்பிரிட்டை சும்மா கொடுத்துருவாரா? இல்ல. வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 5:32. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஆமென். நல்லா கவனிச்சிங்களா? தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியும் சாட்சி. கீழ்ப்படுகிற யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவர் இல்லையா? தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவி. அப்ப கீழ்ப்படியாதவனுக்கு பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள முடியாது. கீழ்ப்படிந்தால் மட்டும். யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிய, வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் இல்லையா? 100% இயேசுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போ நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கேரண்டி சொல்லி வாக்கு கொடுத்துக்கிறார் இல்லையா? அப்போ ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும், ஆவினாலும் பிறக்க வேண்டும். ஹோலி ஸ்பிரிட்டை ரிசீவ் கண்டிப்பா பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு முத்திரையே அதுதான் இல்லையா? அடுத்தது, இந்த ஞானஸ்நானத்துக்கு இந்த விசுவாசம் என்பது அவசியம். வாசிகள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல 34 முதல் 38. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தச் சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். ஆமென். எத்தியோப்பியா என்ற ஊர்ல இருந்து ஒரு மந்திரி வருகிறான். அந்த மந்திரி என்ன பண்றான், அவனுக்கு அந்த அர்த்தம் புரியல, ஆனா அதை வாசிக்கிறான். வாசித்த பிறகு அதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா அப்படின்ட்டு பிலிப்பு கேட்கிறான். ஆனா சொல்லாவிட்டா எனக்கு எப்படி அர்த்தம் புரியும் அப்படின்னு சொல்றான் அவன். மந்திரி பிலிப்பை பார்க்க சொல்றான், தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ என்று சொல்ல வேண்டும் என்று பிலிப்பு கிட்ட கேட்கும் போது, அப்போது பிலிப்பு பேச தொடங்கி சொல்றான் பாருங்க, இந்த வேத வாக்கியத்தை பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில்
தண்ணீர் உள்ள ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்போ ஒரு மந்திரி என்ன பண்றான், இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு தடை என்ன? அப்போ அவனுக்கு படிக்கிறான், அது புரியல. பிலிப்பு வந்து விளக்கத்தை கொடுக்குறான். கொடுத்த பிறகு நடந்து போகும்போது வழியில அங்க தண்ணி இருக்கிறத பாக்குறான். அவன் பிலிப்பிட்டு கேட்கிறான், தண்ணீர் இருக்கிறது, ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு தடை என்ன? அப்ப அவனுக்கு விசுவாசம் வந்ததுனாலதான் அந்த கேள்வியே கேட்கிறான் இல்லையா? அப்போ அதுக்கு பிலிப்பு சொல்றான், நீர் முழு இதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்போ ஞானஸ்நானத்துக்கு எது தடையா இருக்குது? அவிசுவாசம் தான் தடையா இருக்குது. விசுவாசம் இருந்தா தடையே இல்லை, ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளலாம். அதான் வந்து பிலிப்போ சொல்றான் பாருங்க, நீர் முழு இதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்போது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறான் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்போது பிலிப்பு மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அப்போ இந்த ஞானஸ்நானத்துக்கு முன்பாகவே விசுவாசம் அவசியம். அவன் பிலிப்பு பேசுறதை கண்டு விசுவாசித்தான். அதுக்கு பிலிப்போ சொல்லிடுறான், தடையே கிடையாது எப்போது, ஏன்னா உன் இடத்துல எப்போ விசுவாசிக்கிறியோ தடை இல்லை, கண்டிப்பா எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை இல்லை. எது தடை? அவிசுவாசம் தடையா இருக்குது. விசுவாசம் இருந்தா கண்டிப்பா பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி பிலிப்பு அந்த மந்திரியை பார்த்து பேசுகிறான். இப்போ நம்ம சாட்சியை பார்க்கலாம். பைபிள்ல இருந்து சாட்சிகளை பார்க்கலாம். முதல் சாட்சியை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44 48 முதல்ல வாசிக்கலாம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழுதெழப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். ஆமென். ஒரு சில பேருக்கு கேள்வி உண்டு. அப்போ ஒரு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் மாத்திரமே அவன் பரிசுத்த பெற முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாக பரிசுத்த பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இங்க வசனத்தை பார்க்க முடியும். இங்க பாருங்க, பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்ட போது, அப்போ அந்நிய ஜனங்களும் அங்க இருக்கிறாங்க, யூத ஜனங்களும் இருக்கிறாங்க, அந்நிய ஜனங்களும் இருக்கிறாங்க. ஆனா பேதுருடைய பிரசங்கத்தை அவங்க கேட்கறாங்க, நல்லா உற்று கவனிக்கிறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, கவனிக்கும் போது உள்ளத்துல விசுவாசம் உண்டாகுது. அப்போ அவன் பாருங்க, பேதுருவுக்கு வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்ட போது பரிசுத்தாவின் வரம் புறஜாதி மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஏன்னா அவங்க விசுவாசம் இருந்தது. அப்போது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்போ இவங்க எல்லாம் ஞானஸ்நானம் பெறாம இருந்தாங்க புறஜாதிங்க. ஆனா கேட்கிறாங்க, வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிறவங்க உள்ளத்துல உடனே அவங்க என்ன பண்றாங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறார்கள். பெற்ற பிறகுதான் ஞானஸ்நானம் பெறுகிறாங்க. பாருங்க, அதான் பேதுரு சொல்றா பாருங்க, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். பிறகுதான் ஞானஸ்நானம் பெறாங்க இவங்க எல்லாருமே. அப்போது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். நல்ல கவனிங்க. அப்போ இவங்க வந்து ஞானஸ்நானம் பெறவில்லை, ஆனா விசுவாசம் இருக்குது. வசனம் கேட்கும்போது உள்ளத்துல விசுவாசிக்கிறாங்க. கேட்டு கொண்டிருக்கும்போது அவங்க மேல என்ன இறங்குது, பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். பிறகுதான் அவங்க ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார்கள். அப்ப இங்க முக்கியமானது எது அவசியம்? விசுவாசம் தான் இல்லையா? வசனம் கேட்கும்போது உள்ளத்துல குத்தப்பட்டு விசுவாசித்தால் அப்போ நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். யாரு? பரிசுத்த ஆவியானவரை. அடுத்தது இந்த சாட்சியை குறித்து பார்க்கலாம். அதாவது பைபிள் வந்து ஒரு 2 சாட்சி பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16:30 முதல் 33 வாசிங்க. அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆமென். இந்த சாட்சி நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல வந்து சிறைச்சாலையில வச்சிருக்காங்க, கட்டப்பட்டவர்களாக.
ஆனா அவங்க எதை குறித்தும் கவலைப்படாம தேவனை துதித்து பாடுறாங்க. அவங்க கையில கட்டப்பட்ட அந்த சங்கிலியெல்லாம் தானாவே முறிந்து விடுகிறது. அப்ப ஜெயிலருக்கு ஒரு பயம் வந்துருது. அந்த பயத்துல விசுவாசம் உண்டாகுது. அவர்கள் வெளியே வந்து பார்க்கும்போது அவங்கள கையில ரிலீஸ் பண்ணப்பட்ட ஆட்களா பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பயம் வந்துருது. அவங்க கேக்குறாங்க பாருங்க, அந்த ஜெயிலர் கேக்குறாரு, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சோ இதுதான் உண்மையான விசுவாசம். நான் ரட்சிப்பு அடைய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் கேள்விதான் உண்மையிலே விசுவாசம் முதல் படியா இருக்குது. அப்ப அந்த ஜெயிலர் அதான் கேக்குறான், நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவமாரே, நான் ரட்சிப்பு அடைய வேண்டும். இந்த ஒரு கேள்விதான் முக்கியமானது. அப்போ அதற்கு அவர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசி. அவங்க சொல்றதை நல்லா கவனிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ விசுவாசின்னு முதல்ல சொல்றான். அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இப்போ விசுவாசம் தான் முதல் படி. அப்போது ரட்சிக்கப்படுவீங்க. அப்படி சொல்லும் போது அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். சொல்லிட்டு அவங்க வசனத்தை போதிக்கிறாங்க. அவங்க வீட்டுல இருந்த குடும்பத்துக்கு அத்தனை பேருக்கும் போதிக்கும் போது அவங்க எல்லாருமே விசுவாசிக்கிறாங்க. மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். கழுவிட்டு என்ன பண்றாங்க, அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்ப ஜெயிலர் மாத்திரமல்ல, வீட்டில் இருந்த அத்தனை குடும்பத்துல அத்தனை பேர் என்ன பண்றாங்க, ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால். அந்த ஒரு இரவு நேரமா இருந்தது பாருங்க. உடனே பாருங்க, இதுதான் மனம் திரும்புதல். விசுவாசிக்கிறாங்க, நாங்க ரட்சிக்கப்பட்டது என்ன செய்ய வேணும் கேட்டு வசனம் சொல்றதெல்லாம் கவனிச்சு கேட்டு மனம் திரும்புறாங்க. மனம் திரும்பி அந்த ராத்திரியிலே அவங்க ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அப்ப இதுதான் உண்மையான ஞானஸ்நானமா இருக்க போகுது. அப்ப மனம் திரும்புதல் இல்லாம ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது செல்லாது, அது வெறுமையா தான் இருக்கும். மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் ஏன் பேதுரு பிரசங்கம் பண்ண வேண்டும்? மனம் திரும்பி தான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஒரு சாட்சியை பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்தது 2வது சாட்சியை ஒண்ணு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆமென். ஆமீன். முதல் சாட்சியில அந்த ஜெயிலர் விசுவாசித்தான். 2வது சாட்சியில விசுவாசத்தை பத்தி பாக்குறோம் இல்லையா? ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் ஒரு ஆலய தலைவனா இருந்தான். தன் வீட்டார் அனைவரோடும், நல்லா கவனிச்சா, தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். அவன் மாத்திரமல்ல, வீட்டில் இருந்த மொத்த குடும்பம் விசுவாசம் வைத்தார்கள் கர்த்தர் மேல. விசுவாசம் வைத்து கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து, அப்ப காஸ்பல் அறிவிக்கிறதை கேட்கறாங்க, கவனிச்சு கேட்டு விசுவாசிக்கிறாங்க. விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போ இதுதான் ஞானஸ்நானம். கேட்கறாங்க பிரசங்கத்தை, வசனத்துக்கு இடம் கொடுக்கறாங்க, இருத்துல விசுவாசிக்கிறாங்க, பிறகு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார்கள். அப்ப என்னைக்கு சுவிசேஷம் அறிக்கும் போது கேட்டு மனம் திரும்பி விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறார்களோ அது உண்மையான ஞானஸ்நானமா இருக்கும். ஆனா ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் கட்டட சபையை விட்டு வந்துட்டேன், நான் வீட்டு சபையில இருக்கிறேன், நான் ஞானஸ்நானம் பெற்று விட்டேன் என்ற ஒரே ஒரு தாட்டு மட்டும் தான் இருக்குது. ஆனா கிரியைகள் இன்னும் மாறவில்லையே. 5 வருஷம் 6 வருஷம் ஆனாலும் கிரியை மாறாம இன்னும் பழைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மனமாற்றமே இல்ல, நான் வெறும் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டு விட்டேன் இயேசு நாமத்தின சொல்லி நினைப்பது தவறு. ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நாம் இயேசு கிறிஸ்து உண்மையா நடக்கிறோமா என்பதுதான் முக்கியம். என் தனிப்பட்ட முறையில நான் எந்தெந்த விஷயத்துல கீழ்ப்படிந்திருக்கேன், எந்தெந்த விஷயம் கரெக்ஷன் செஞ்சிருக்கிறேன்றதான் முக்கியம் இல்லையா? நான் கரெக்ஷனே பண்ணாம வெறுமையா நான் இயேசு கிறிஸ்து நாமத்தின ஞானஸ்நானம் பெற்று விட்டேன், அதனால இது சரி என்பது தவறு. ஆனா அப்படிப்பட்ட எண்ணம் உணர்வுல இருக்கிறார்கள். ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன் இயேசு கிறிஸ்து நாமத்தின சொல்லிவிட்டு இன்னும் பழைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷர்களும் உண்டு. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்களா, கீழ்ப்படியலான்னு சொல்லி நிதானிக்க வேண்டும். ஆனா இந்த ஞானஸ்நானத்தை பத்தி முக்கியமான இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்த அந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென்.
இயேசு கிறிஸ்து நேரடியாக தம்முடைய சீஷர்களை பார்த்து கட்டளையா கொடுக்கிறார். என்ன சொன்னார் பாருங்க, நீங்கள் புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போவது மாத்திரமல்ல சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, ஆல் நேஷன்ஸ் அப்படின்னா உலகத்துல இருக்க அத்தனை நேஷன்களுக்கு போங்க, போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே சொல்லி கவனிக்க வேண்டும். நம்ம இவ்வளவு நேரம் வந்து ஞானஸ்நானம் எதற்காக எடுக்க வேண்டும், எடுத்தாலும் எனக்கு என்ன நன்மை, எப்படி எடுக்க வேண்டும் சொல்லி எல்லாமே கவனிச்சலையா. இப்போ 2 விதமான காரியங்களை பார்த்தோம். ஒண்ணு ஜலம், இன்னொரு ஆவினால் பிறப்பது. ரெண்டுமே முக்கியம். அடுத்தது புறப்பட்ட பொசிஷன் அறிக்கைன்னு சொல்லிட்டு சீசர் கட்டளை கொடுத்துட்டு சொல்றாரு, எப்படி எடுக்க வேண்டுமா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலேன்றதான் கவனிக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இது உலகத்தின் முடிவு பெறும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அவர் கட்டளை கொடுக்கிறாரு. அப்படின்னா ஞானஸ்நானம் எப்படி கொடுக்கணும் ஏசப்பா சொன்னாரு தம் சீசருக்கு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே. நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை நாமத்தினாலே. நாமம் என்றால் என்ன, எந்த நாமத்தை சொல்றாரு, அந்த நாமம் வேற எதுவும் இல்ல, இயேசுதான் அந்த நாமம். பிதாவின் நாமம் என்ன, இயேசுதான். அப்ப குமாரனின் நாமம் என்ன, இயேசுதான். பரிசுத்தாவியானவரின் நாமம் என்ன, இயேசுதான் இல்லையா. பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்தாவியார் வெவ்வேறு மனிதர்கள் அல்ல. பிதாதான் குமாரனாக வெளிப்பட்டார், அந்த குமாரனாக இயேசுதான் பரிசுத்த ஆவியானவராக இன்னைக்கு நமக்குள்ள வசிக்கிறார். அந்த நாமம் என்ன, இயேசு. ஒரே நாமம் தான் கொடுக்கப்பட்டது, அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை. நோ அதர் நேம். அப்ப ஒரே நேம் எது, இயேசு தான் அந்த நேம் இல்லையா. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத புரிந்து கொண்டவர்கள் யாரு, சீஷர்கள். புரிந்து கொண்டு சில பேர்ல கேள்வி வரும், இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்லி, அப்போ அந்த நாமத்துல எடுத்து இருக்கிறதுக்கு சாட்சி இருக்கிறான்னு சொல்லி கேள்வி இருக்குது நிறைய பேருக்குள்ள இல்லையா. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 46 48. பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழுந்தெழப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். ஆமேன். ஆமீன். நல்லா கவனிச்சு பாருங்க. பேதுருடனே கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்ட போது என்ன பண்ணாங்க, பரிசுத்தாவின் வரம் புறஜாதி மேல் பொழிந்தருளதை குறித்து பிரமித்தார்கள். அப்போது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவின் பெற்ற இவர்கள் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு இவனாகளின் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே. நல்லா கவனிங்க, நமக்கு இதுக்கு முன்பாக வாஸ்தவம் இல்லையா, அதே வார்த்தை தான் கவனிக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்போது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அப்போ பேதுரு என்ன கட்டளை கொடுக்குறான் பாருங்க. பேதுரு சொந்தமா சொல்ல இல்லையா, ஆவியானவர் பேதுரு மூலமா தான் வெளிப்படுத்துறாரு. எப்படி கொடுக்க வேண்டுமா, கர்த்தருடைய நாமத்தினால அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி. இப்போ இந்த வசனத்தை நீங்க நல்லா ஆங்கிலத்துல வாசிக்கும் போது உங்களுக்கு நல்லா கிளியரன்ஸ் கிடைக்கும். இதே வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை 46ஆம் வசனத்துல இருந்து 48 வரைக்கும் வாசிக்கும் போது, and he commanded them to be baptized in the name of Jesus Christ அப்படின்ற வசனம் இந்த RSV என்ற வெர்ஷன்ல நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இருக்கும். RSV மாத்திரமல்ல, அதாவது NLT வெர்ஷன், நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், அதே போல ஆம்பிளிஃபைட் பைபிள், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கண்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன், இந்த எல்லா வெர்ஷன்லயும் நீங்க பார்க்கும்போது ஆங்கிலத்துல இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லி இருக்கும் இல்லையா, நல்லா கிளியரா இருக்குது. அப்போ பேதுரு எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தான், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், கர்த்தருடைய நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள், இயேசு நாமத்தில் பெற்றுக் கொண்டார்கள்னா அர்த்தம் இல்லையா. டு பி பேப்டைஸ்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ ஞானஸ்நானம் பெற்ற அத்தனை பேருமே எப்படி பெற்றுக் கொண்டார்கள், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்றால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். சில பேர் கேள்வி கேட்பாங்க, ஆங்கிலத்துல இயேசுன்னு சொல்றாங்க இல்லையா, அப்போ ஆங்கிலத்துல ஜீசஸ் சொல்றோம், தமிழ்ல இயேசுன்னு சொல்றோம், அப்படின்னா வெவ்வேறு அர்த்தமாகுமா? கண்டிப்பே கிடையாது. ஆங்கிலத்தில் ஜீசஸ் சொன்னாலும் சரி, தமிழ்ல இயேசு என்று சொன்னாலும் சரி, இல்ல அரமைக்குல லார்ட் யெஷுவான்னு சொன்னாலும் சரி, இல்ல கிரேக்க மொழியில ஈசுன்னு சொன்னாலும் சரி, ஒரே நாமம் தான், அதற்கு அர்த்தம் ஒன்றுதான். இயேசு என்பதற்கு அர்த்தம் இரட்சகர், அதுல மாற்றமே இல்லை. ஆனா இந்த தெளிவு இல்லாம தான் சில பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ஆங்கிலத்துல ஒரு அர்த்தம் உண்டு, தமிழ்ல ஒரு அர்த்தம் உண்டு,
கிரேக்க மொழியில அர்த்தம் உண்டு என்று வெவ்வேறு அர்த்தத்தை புரிந்து கொள்கிறார்கள். அது தவறு. ஒரே நாமம் தான், அதுக்கு அர்த்தமும் ஒன்றுதான். மொழிகள் வெவ்வேறு, ஆனா ஒரே நாமம், ஒரே அர்த்தம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல, அதாவது இன்னொரு சாட்சியை பார்க்கலாம். சும்மா ஒரு சாட்சியை பார்த்துட்டோம் இல்லையா? அதாவது எப்படி ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள், இயேசு கிறிஸ்து நாமத்தினால நல்லா கிளியரா இருக்குது. ரெண்டாவது நான் ஏற்கனவே நான் ஞானஸ்நானம் பெற்று விட்டேன், நான் மறுபடியும் ஏன் எடுக்க வேணும் அப்படின்ற சில பேருக்குள்ள ஒரு மேட்டிமை இருக்கிறது. இது மேட்டிமை தான் சொல்ல முடியும். வசனத்து கீழ்ப்படியது ஒண்ணுதான் தேவன் விரும்புறாரு இல்லையா? நான் எடுத்தேன், ஆனா தவறாக எடுத்து விட்டேன், அதெல்லாம் பரவாயில்ல, மறுபடியும் எடுக்கிறது தவறு இல்லை. ஆனா புரியாம எடுத்துட்டேன், இன்னைக்கு புரிஞ்சுக்கணும், வசனப்படி மனம் திரும்பி எடுக்கிறது தான் சரி இல்லையா? ஆனா எடுத்ததுக்கான சாட்சி உள்ளதா? ரீபேப்டிசம் பத்தி சில பேர் கேள்வி கேட்பாங்க. 2வது முறை சரியா எடுக்கிறது தவறு இல்லையா அப்படின்னு. ஆனா கண்டிப்பா தவறு இல்லை. 2வது முறை சரியான தெளிவோடு எடுப்பது சரிதான் இல்லையா? வசனத்தை பார்க்கலாம் நம்ம. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 5. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆமென். ஆமீன். வசனம் நல்லா கிளியரா இருக்குது இல்லையா? அதாவது பவுல் என்ன பண்றான், மேடான தேசங்கள் வழியா போய் எபேசு பட்டணத்துக்கு வரான். அங்க என்ன பாக்குறான், சில சீசுகளை பாக்குறாங்க. அங்க எல்லாம் நிறைய டிசைபிள்ஸ் இருக்கிறாங்க. கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா, நீங்க ஹோலி ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்ணீங்களான்னு சொல்லி அந்த சீஷர்களை பார்த்து பவுல் கேட்கிறான். ஆனா அந்த சீஷர்களுக்கு பாருங்க பதில் சொல்றாங்க, பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை அப்படின்னு. யாருன்ற தெரியாமலே அவங்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க. வெறும் ஞானஸ்நானம் மாத்திரமே, யோவான் கொடுத்து ஞானஸ்நானம் மட்டும் பெற்றிருக்கிறாங்க. அப்ப பாருங்க, அப்போது அவன் பவுல் என்ன பண்றான், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் அப்படின்னு பவுல் அவங்களை கேட்கும் போது சீஷர்களை, அதற்கு அந்த சீஷர்கள் சொல்றாங்க, யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட்டை பத்தி அவங்களுக்கு அந்த தெளிவே இல்லாம எடுத்திருக்கிறாங்க. அப்போது பவுல் என்ன பண்றா பாருங்க, யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளா இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி அங்க பிரசங்கம் பண்றா. மறுபடியும் பண்ணிட்டு மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்ட போது அவர்கள் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினான ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்ப இங்க ரீபேப்டிசம் நடக்குது இல்லையா? அறியாம எடுத்துட்டாங்க. அப்ப ஹோலி ஸ்பிரிட் ஒருத்தர் இருக்கிறான்னு தெரியவே இல்லையா அவங்களுக்கு. அப்ப பவுல் அவங்க சொல்லி விவரிக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, மனம் திரும்பலுக்கு கேட்ட ஞானஸ்நானத்தை கொடுத்தான் என்று சொல்லும் போது கேட்டு மனம் திரும்ப இவங்களை என்ன பண்றாங்க, மறுபடியும் ஒப்பு கொடுக்குறாங்க ஆண்டவருக்கு. அதை கேட்ட போது அவர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிளியரா இருக்குது. அப்ப இவங்க எல்லாருமே நம்ம 2-3 சாட்சி பார்த்துட்டோம் இல்லையா? பேதுரு 2ஆம் அதிகாரத்தை பிரசங்கம் பண்ணது அதுதான். அதே போல அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல வாசித்தோம். இங்க எல்லாமே இயேசு கிறிஸ்து நாமம்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கிளியரா இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னது தவறா? கண்டிப்பா தவறு இல்லை. அப்போ 28ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே சொல்லு, அந்த நாமம் தான் இயேசு இல்லையா? அதை அறிந்து புரிஞ்சுக்கிட்டு தான் சீஷர்கள் எல்லாமே எடுக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு ஏன் எடுக்கிறதுல, இந்த வசனம் அறியாதனாலதான். இது அறியாதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, தவறான பேப்டிசம் கொடுக்குறாங்க. கொடுக்குறவங்களும் தவறு, பெற்றுகளும் தவறா அறியாம எடுத்துக்கிறாங்க இல்லையா? ஆனா இதை விட மோசமான காரியம் பாத்தீங்கன்னா, இந்த கத்தோலிக்க சபையில கொடுக்குற ஞானஸ்நானம் தவறான ஞானஸ்நானம். குழந்தைக்கு பிறந்த உடனே ஞானஸ்நானம் கொடுப்பாங்க, அது தவறு. மனம் திரும்பதற்கு ஏற்ற ஞானஸ்நானம் பேதுரு சொல்றான் இல்லையா? ஒரு குழந்தை பாவம் செய்திருந்தால் மனம் திரும்ப வேண்டும். குழந்தை பாவம் என்று அறிய முடியுமா? பிறந்த கொலைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாமா? கண்டிப்பா தவறு இல்லையா? ஆனா ஒரு சில சபையில என்ன பண்றாங்க, 12 வயசு ஆகும்போது மறுபடியும் கொடுக்குறாங்க கன்ஃபர்மேஷன் சொல்லி. இதுவும் தவறு. அது மாத்திரமல்ல, தெளிப்பு ஞானஸ்நானம் தண்ணீரை தெளிப்பாங்க, இதுவும் தவறு. இது எல்லாமே வேதத்துக்கு எதிரான காரியங்கள் அல்லவா? அப்ப மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டால்தான் செல்லும். 2வது, கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்ற
அந்த சாட்சிகளும் பார்த்து விட்டோம். வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல நமக்கு எத்தனை ஞானஸ்நானம் இருக்குது, எத்தனை தேவன் உண்டு, அழகான வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4:4 முதல் 6. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆமென். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல. அப்ப நமக்கு எப்படிப்பட்ட எத்தனை நம்பிக்கை உண்டு? ஒரே நம்பிக்கை இல்லையா? அப்படித்தான் நம்ம ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அதனால ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒன் ஸ்பிரிட். அதே போல ஒரே கர்த்தர். அப்ப நமக்கு ஒரே கர்த்தர் தான், அவர் தான் இயேசு. அதே போல ஒரே விசுவாசம், ஒன் ஃபெய்த்னு இருக்குது. ஒரே ஞானஸ்நானம், 2-3 வித ஞானஸ்நானம் கிடையாது. ஒன் டைப் ஆஃப் பேப்டிசம் அர்த்தம். ஒரே ஞானஸ்நானம் என்றால இயேசு கிறிஸ்து நாமத்தினால எடுக்கிறது தான் ஞானஸ்நானம். மனம் திரும்ப கேட்ட ஞானஸ்நானமா இருக்க வேண்டும். எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அப்ப நம்முடைய பிதா யாரு? இயேசு தான் பிதா. பரலோக பிதா வேற யாரும் இல்ல, இயேசு கிறிஸ்து தான் பரலோக பிதா. அந்த பிதா ஒருவர் தான், ஒரே தேவன் தான், அவர் தான் இயேசு. அப்போ அவர் எல்லோர் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறவர் யாரு? அவர் தான் இயேசு இல்லையா? அப்படி இருக்கப்ப நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மனம் திரும்பி எடுத்தால்தான் செல்லும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். அப்போ பெற்றுக்கொண்டனுக்கு என்னென்ன அடையாளங்கள் இருக்கும்? அப்ப என்னென்ன அத்தாரிட்டிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறான்னு பார்க்கலாம். மார்க் 16:16 முதல் 18. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன: என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். பாருங்க, நம்ம ஆரம்பத்துல இருந்து வசனத்தை நம்ம வாஸ்தோம் இல்லையா? விசுவாசம் உள்ள ஞானஸ்தானம், விசுவாசம் அடிப்படை, விசுவாசம் உள்ள ஞானஸ்தானம் சொல்லி 2-3 வசனத்தை வாஸ்தோம். சோ இங்கேயும் பார்க்கும்போது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப விசுவாசமே இல்ல, வெறுமையா ஞானஸ்தானம் எடுத்தால் அது வெறுமைதான் இருக்கும் இல்லையா? விசுவாசமே இல்ல, மனம் திரும்புதல் இல்லாம ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால் அது வெறும் தண்ணீர்ல இறங்கி வந்த சாதாரண காரியமா தான் இருக்கும் அவனுக்கு. ஆனா விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்நானம் பெற்றவன் அவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்ப விசுவாசி ஆதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று வசனம் கிளியரா இருக்குது. அப்ப விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். இப்ப எனக்கு விசுவாசம் உண்டு, மனம் திரும்பி இருக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்றிருந்தால் நான் ரட்சிப்பு அடைய முடியும். அப்ப என்ன அடையாளம் இருக்குதான்? என் நாமத்தினாலே, எந்த நாமம்? இயேசு நாமத்தினாலே பிசாசுகளை துரத்த முடியும். பிசாசுகளை துரத்த முடியும். அந்த அதிகாரத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. அத்தனை பேருக்கும், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவனுக்கு அத்தனை பேருக்கும். நவமான பாஷைகளை பேசுவார்கள், பல விதமான பாஷைகளை பேச முடியும். ஒரு மொழி அல்ல, பல பாஷைகளை பேசுகிற அந்த வரனை கொடுப்பார். அப்போ சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. நாம் காக்கப்பட்டிருப்போம் தேவனுடைய வசனத்தினாலே. அப்ப வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள். அப்போ ஒருத்தனை வியாதி உள்ளவனா இருக்கிறானா, அவன் மேல கை வச்சு ஜபிச்சால் அந்த வியாதி அவனை விட்டு நீங்கி போகும். அப்போது அவர்களை சொஸ்தமாவார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அப்ப அந்த அதிகாரத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ யாரெல்லாம் விசுவாசம் உண்டோ, இயேசு கிறிஸ்துவ நான் விசுவாசிக்கிறேன், ஒரே தேவன் என்ற விசுவாசம் இருக்குதா? அந்த நாமத்துல விசுவாசம் உள்ளவனாகி மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் நமக்கு இந்த அதிகாரம் உண்டு. பிசாசு துரத்தன போயிடும், நோய்களும் குணமாக்கப்படும். யார் மேல கை வைத்து ஜபித்தாலும் இந்த நோய் விலகி போய்விடும் இல்லையா? அப்ப இந்த அதிகாரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு முதல்ல வேண்டியது விசுவாசம். மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் மட்டுமே நமக்கு அந்த அதிகாரத்துக்கு ஆண்டவர் கொடுப்பார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:13 வாசிக்கலாம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகத்தீர்க்கப்பட்டோம். ஆமென். ஆமீன். நாம் யூதரானாலும் சரி, கிரேக்கராயினும் ஆனாலும் சரி, சுயாதீனரான இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். அப்போ சரீரம் ஒன்றுதான், அவைகள் வெவ்வேறு. அப்போ சபை என்பது தேவனுடைய சரீரம் இல்லையா? ஆனா அந்த ஒரே சரீரத்துக்குள்ள இருக்கிற நாம் வெவ்வேறு அவைகளா இருக்கிறோம். ஆனா சரீரம் ஒன்றுதான்,
அந்த சரீரத்துக்குள்ள வெவ்வேறு அவைகளும் இருக்கிறோம் இல்லையா? அப்ப நாம் யூதனா இருந்தாலும் சரி, இல்ல கிரேக்கன் என்று சொன்னாலும் சரி, அடிமை சுயதனம் என்று எது இருந்தாலும் சரி, ஆனா எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இப்படி இருக்கிறதுனால நான் விசுவாசத்தோடு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் கண்டிப்பா எனக்கு அது ஆசீர்வாதம் இருக்கும், அது ரட்சிப்புக்கு ஏதுவா இருக்கும். அந்த ரட்சிப்பை வரும்போது இயேசு நமக்கு அது ஒரு ஈவாக கொடுப்பாரு என்பது நிச்சயம். அப்போ இன்னைக்கு சிலர் தவறான சிந்தனையோட நான் என் பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதனால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்ல ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் பரலோகம் போய்விட முடியும் என்று ஒரு சிந்தனை உள்ளது. கண்டிப்பா தவறு. ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றுக்கொண்டால் மட்டுமே நான் பரலோகம் போக முடியாது. விசுவாசம் உண்டு, விசுவாசம் இருக்குது, இயேசு விசுவாசிக்கிறேன் ஒரே தேவன் என்று மனம் திரும்புகிறேன், மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு அது கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், அவர் வருகை மட்டும் விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். கடைசி வசனத்தை வாசித்து முடிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26 29. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். அப்ப நாம இயேசு கிறிஸ்து பிள்ளையா எப்படி இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் நம்ம இயேசப்பா பிள்ளையா இருக்கிறோம் இல்லையா? புத்திரர் இல்லையா? அப்ப இயேசப்பா நமக்கு பிதானா? ஆண்டு சொல்றாரு, நான் பிதாவானால் என் கணம் எங்கே, எனக்கு செலுத்தும் கணம் எங்கேன்னு ஆண்டவர் கேட்கிறாரு இல்லையா பழைய ஏற்பாடுல? அப்ப இயேசு கிறிஸ்து பிதானா, நாம் அவருக்கு கணம் செலுத்துகிறோமா? எப்படி கணம் செலுத்த முடியும்? அவருடைய கற்பனை கை கொள்ளும் போதுதான் இல்லையா? அப்ப இயேசப்பா என்னுடைய அப்பா அப்பான்னு கூப்பிடுறதுனால அல்ல. அப்பா அப்பான்னு சில பேர் 100 தடவை கூப்பிடுவாங்க, ஆனா வசந்த கீழ்ப்படியே மாட்டாங்க. அப்ப கணம் செலுத்துறோமா, கணம் செலுத்தலையா நம்ம தான் நிதானிக்கணும். நான் பிதாவானால் என் கணம் எங்கேன்னு ஏசப்பா கேட்கிறார் இந்த கேள்வி இல்லையா? அப்ப ஏசப்பா மேல பிரியம் இருந்தா நம் வாய் நிறைய ஏசப்பான்னு கூப்பிடுறோம், ஆனா அந்த கணத்தை செலுத்துக்கிறோமா? கணத்தை செலுத்த வேண்டும்னா அவருடைய கற்பனை கை கொள்ள வேண்டும். ஒரு அப்பாக்கு தன் பிள்ளை அப்பாவுடைய வார்த்தை கேட்காவிட்டால் எப்படி கணம் செலுத்துவான்? அப்ப அப்பாவுடைய வார்த்தை கேட்டால் தான் இல்லையா, அதன்படி நடந்தாதான் இல்லையா? அப்ப இயேசுக்கு சொல்லுகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்தாதான் அவர் கணம் செலுத்துகிறோம். அப்ப நாம இயேசப்பா புத்திரரா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்ற விசுவாசனாலே தேவனுடைய புத்திரரா இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ, அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் எப்படி கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். நான் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறான், நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறோமா விசுவாசனால என்பதுதான் கேள்வி. தரித்துக் கொண்டால் நாம் அந்த ரட்சிப்பை அடைய முடியும். யூதர் என்றும் சரி, கிரேக்கர் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அப்ப நமக்குள்ள நான் யூத, நான் கிரேக்க, நான் அடிமை, சுயாதீன, ஆணு பெண் என்ற வித்தியாசமே இல்லை. வசனம் சொல்றது நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அப்ப யூனிட்டி என்பது நமக்குள்ளதான் இருக்குது இல்லையா? அப்ப நீங்கள் கிறிஸ்துவுடைய ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாரும். அப்போ சில பேர் வாய் நிறைய சொல்லுவாங்க, நான் ஆபிரகாமின் புத்திரன். ஏன்னா அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பேசும்போது கூட அந்த யூதர்கள் நிறைய பேர் யூதர்கள் அநேக சொன்னாங்க, நாங்க ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் அப்படின்னு. அவங்க கீழ்ப்படியாமலே சொல்றாங்க, ஆபிரகாம் பிள்ளைனா நான் சொல்றது நீங்க கேட்கணும். ஆனா அவங்க கேட்கவே இல்லை இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தையை நாம கேட்டாதான் ஆபிரகாம் பிள்ளைகளா இருக்க முடியும் இல்லையோ? அப்ப ஆபிரகாம் என்கிட்ட தகப்பன்னா, அப்ப இயேசுடைய வசனத்தை நாம கை கொண்டு நடக்க வேண்டும். அதான் வசனம் சொல்லுது பாருங்க, நீங்க கிறிஸ்துவுடைய ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தின்படியே சுதந்திரமா இருக்கிறோம். அப்போ வாக்குத்தத்தின் பிள்ளைகளா நாம் இருக்கிறோமா? இருந்தால் நாம் இயேசுவுக்கு பிள்ளைகள் நடக்க வேண்டும். அப்ப நம்ம இன்னைக்கு வார்த்தைகளை அநேக விஷயங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் இல்லையா? ஞானஸ்நானம் என்பது என்ன? ஒரு சடங்காச்சாரியமா இல்ல. இட் இஸ் நாட் அ ட்ரெடிஷனல். அதே போல குழந்தை ஞானஸ்நானம் செல்லாது. அதே போல நான் என் பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதனால ஞானஸ்நானம் பெற வேண்டும், அதுவும் செல்லாது. அப்ப எந்த ஞானஸ்நானம் செல்லும்? மனம் திரும்புவது கேட்ட ஞானஸ்நானம்.
அப்ப விசுவாசித்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தானே சொல்லி வசனம் தெளிவா இருந்தது. அப்ப வெறும் ஞானஸ்நானம் ஜலத்தின் மாத்திரம் அல்ல. ஏசப்பா சொல்லார் இல்லையா, ஒருவன் மறுபடியும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படின்னு ஏசப்பா சொன்னாரு இல்லையா. அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா ஏசப்பா சொல்லும் போது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான். அப்ப ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஜலம் என்பது தண்ணி இல்லையா, ஜலம் என்பது தண்ணி. ஜலத்தினாலும் ஞானஸ்நானம் பெற வேண்டும், ஆவினாலும் பிறக்க வேண்டும். அப்ப ரெண்டுமே பிறக்க வேண்டும் இருக்கணும் இல்லையா. அப்ப நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், மனம் திரும்பி ஞானஸ்நானம் ஜலத்தினால் எடுக்கிறேன், நல்லது. ரெண்டாவது, பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வதற்கு நாம் கீழ்ப்படிதல் இருந்தால் மட்டுமே வாக்குத்தத்தின்படி பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா. அப்ப கீழ்ப்படிதல் தான் ஆண்டவர் பரிசுத்தாவை கொடுப்பாரு. பெற்றுக்கொண்டு ஆவின் கனிகளோடு நடந்தால், முடிவு பறிந்து நிலைத்திருந்தால், அந்த ரட்சிப்பை இயேசப்பா வரும்போது நமக்கு ஒரு கிஃப்டா கொடுக்க போறாரு. இயேசப்பா கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை முடிச்சிடலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாக கர்த்தாவே இயேசப்பா, இந்த 1 மணி நேரம் கர்த்தாவே அப்பா வேதத்துல மறைந்து இருக்கிற இந்த ரகசியங்களை அறிந்து ஆராய்ந்து நிதானிக்கும்படி அந்த கிருபை தந்தபடியால் நமக்கு நன்றி கர்த்தாவே. கேட்கிற ஒவ்வொரு மேலும் உடைய தயவு கிருபை இருக்கட்டும் கர்த்தாவே. கேட்ட வசனம் உள்ளதில் கிரியை செய்யட்டும் கர்த்தாவே. ஆண்டவர், இது வரைக்கும் நான் இந்த வசனங்களை அறியாமல் இருந்தேன், வெறுமையா எடுத்து விட்டேன், மனம் திரும்பது இல்லாமல் எடுத்து விட்டேன் என்று உணர்வு வரும்போது கர்த்தாவே, அந்த உணர்வு வந்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும் போது எசப்பா, நீ மன்னிப்பதில் நீர் தயவுள்ளவரா இருக்குது கர்த்தாவே. மன்னிய கர்த்தாவே. அறியாம செய்ய தவறுகளை மன்னித்து மனம் திரும்புதலோடு கர்த்தாவே அப்பா, ஒரு சிலர் தவறாக ஒருவேளை எடுத்திருந்தால், நான் இயேசு கிறிஸ்து நாமத்தால ஞானஸ்நானம் பெறவில்லை, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் தலைப்பில் எடுத்து விட்டேன் என்று உணர்வு வரும்போது அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் கர்த்தாவே. மனம் திரும்பி வசனத்தின் அடிப்படையில விசுவாசித்து மனம் திரும்ப கேட்ட ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும்படி உள்ளத்துல உணர்த்துவதற்காக நன்றி கர்த்தாவே. ஏசப்பா, அவர்களை மன்னிய கர்த்தாவே. அதே போல வருகை மட்டும் நான் வெறுமையாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கேன், நான் இன்னும் பரிசுத்தாவை பெறவில்லை என்ற உணர்வு வருமானால் அவர்கள் உள்ளத்தில் மன்றாடி மனம் திரும்பி அதை பெற்றுக்கொள்ளும்படி அப்பா அவர் உள்ளத்தில் பேசுவதற்காக நன்றி கர்த்தாவே. அப்ப ஞானஸ்நானம் மாத்திரமல்ல, நீங்க சொன்னீங்க கர்த்தாவே, ஜலம் என்று சொன்னீர். 2வது விஷயம், ஆவினாலும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறப்பதை பத்தி நீங்க தெளிவா பேசிங்க கர்த்தாவே. அப்போ ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும் என்று சொன்னது போலவே அதுக்கு இணங்கி கர்த்தாவே அதை கேட்டு பெற்றுக்கொள்ளும்படி அப்பா அவங்க உள்ளத்துல விசுவாசம் தருவதற்காக நன்றி கர்த்தாவே. ஒருவேளை அதை செய்யாமல் இருந்தால், அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ளாமல் இதுவரைக்கும் அசட்டையா இருந்திருக்கும் கூடுமானால் அப்பா அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி மனம் திரும்ப வேண்டும், அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கர்த்தாவே. அப்ப இந்த செய்தியை கேட்டுக்கொண்டுகிற ஒரு சில பேர் அப்படிப்பட்ட உள்ளத்துல அப்படி காரியம் இருக்குமானால், கீழ்ப்படியாம அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ளாம வெறுமையாக இருக்குமானால் இதுவரைக்கும் அவர்களை மன்னித்து அவர் உணர்ந்து கொண்டு மனம் திரும்பி எடுக்கும்படி அப்பா உணர்த்துவீராக கர்த்தாவே. தயவ மன்னியும் கர்த்தாவே. அப்ப வருகை மட்டும் அப்பா உங்களுடைய வருகை மிகவும் சமயமா இருப்பதால் காலத்தை தாமதிக்காமல் அப்பா ஆண்டவரே விரைவில் அப்பா ஒப்பு கொடுத்து அவர் மன திரும்புதலோட கர்த்தாவை எடுக்கும்படி கிருபை தாங்க கர்த்தாவே. அப்ப கேட்கிற ஒவ்வொரு மேலும் தயவு கிருபை இருக்கட்டும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்திடும் கர்த்தாவே. வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Thank you brothers sisters.